ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भागवतम 10வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் தேனுகாசுரவதம் 41வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. கிருஷ்ண கமல பத்ராக்ஷ புண்ணியஸ்ரவண கீர்த்தன ஸ்தூயமானோனுகைர்கோபை சாக்ரஜோ விரஜமாவ்ரஜத். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர்கள் தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதரின் சீடர்கள். கேட்பதற்கும் போதுவதற்கும் மிக்க புண்ணியமுடைய கீர்த்திக்கு சொந்தக்காரரும் செந்தாமரை இதழை போன்ற சிவந்த விழிகளை உடையவருமான பகவான் கிருஷ்ணர் தனது அண்ணன் பலராமருடன் சேர்ந்து பிரஜத்திற்கு திரும்பி வந்தார். வழி எங்கனும் அவரது நம்பிக்கைக்குரிய அடியவர்களான ஆயர்குல சிறுவர்கள் அவரது பெருமைகளை ஓதிக்கொண்டே வந்தனர். பொருளுரை. ஸ்ரீகிருஷ்ணரின் கீர்த்திகள் பேசப்படும் பொழுது பேசுபவர்களும் கேட்பவர்களும் புனிதம் அடைகின்றனர். ஆக்சுவலாக இந்த பொருளுரை எப்படி இருக்கணும்னா, ஸ்ரீகிருஷ்ணரின் பெருமைகள் ஒழிக்கும் போது பேசுபவர்களும் கேட்பவர்களும் தூய்மை அடைந்து புண்ணியவான்களாக மாறுகிறார்கள். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. சத்தமாக சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாரையும் இந்த ஞாயிறு காலை சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இங்கே 10வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் தேனுகாசுர வதம் கேட்டுக்கொண்டிருக்கோம். உண்மையில் சொல்லணுன்னா தேனுகாசுர வதம் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஸ்லோகத்தில் தொடங்கி கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து தாளவனத்திலிருந்து திரும்ப வீட்டுக்கு செல்லக்கூடிய வர்ணனை தொடங்கியிருக்கு. இருந்தாலும் இந்த அத்தியாயத்தில் முக்கியமான பகுதியாக தேனுகாசுர வதம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களில் பல பேர் வாரத்தில் ஒரு நாள் வந்து கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் இப்போ முதல்ல நம்ம சுருக்கமாக ஞாபகப்படுத்திக்கலாம் இந்த அத்தியாயத்தில் என்னெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்றது. ஏன்னா இந்த பொருளுரையும் ஒரே ஒரு வாக்கியம் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போது அதுலேயும் கிருஷ்ணருடைய லீலைகளை புகழ்ந்து பாடுறதையும் கேட்குறதையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்கள் கூட கோபர்கள் கூட சேர்ந்து பிருந்தாவனத்தில் புரியக்கூடிய அந்த அற்புதமான லீலைகளை ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு பொருத்தமாகவும் இருக்கும். அதனால் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்காகவும் திரும்பவும் அதை கேட்கலாம்.
அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்லோகத்துக்கு வரலாம். ஸோ முதல்ல சுகதேவ கோஸ்வாமி விவரிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் தன்னுடைய பௌகண்ட பருவத்தை அடைந்து விட்டார். பௌகண்ட பருவம்ன்றது 6 வயதிலிருந்து 10 வயது வரை இருக்கக்கூடிய அந்த பருவம் பௌகண்ட பருவம். என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த பௌகண்ட பருவத்தில் கிருஷ்ணர் மாடுகளை மேய்க்கிறதுக்கு அனுமதி அளிக்கப்படுறார். அது முன்னாடி வரைக்கும் கன்றுகளை மட்டும்தான் அழைச்சிட்டு போனார். ஏன்னா சிறு வயது மாடுகளை சமாளிக்கிறது கஷ்டம்னு கோபர்கள் நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் கிருஷ்ணருக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஏன்னா எல்லா மாடுகளும் எல்லா கன்றுகளும் கிருஷ்ணர் விருப்பப்படி தான் நடக்கிறதாங்க. இருந்தாலும் மூத்த கோபர்களும் கோபியர்களும் கிருஷ்ணர் சின்ன குழந்தை, அவரால் முடியாதுன்னு நினச்சி கன்றுகளை மட்டும் அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க. சரின்னு இது வரைக்கும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தவர் இந்த அத்தியாயம் தொடக்கத்தில் சுகதேவ கோஸ்வாமி வர்ணிக்கிறார். இப்போது பௌகண்ட பருவத்தை அடைஞ்சிட்டார். கோபாஷ்டமி அப்படின்னு ஒரு நாள் வருது. அந்த நாளில் இருந்து அவர் மாடுகளை மேய்க்க தொடங்குகிறார். அந்த வர்ணனையோடு இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறார். இப்போது அது தொடர்ந்து கிருஷ்ணர் எப்படி கோபர்கள் கூட பலராமர் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அற்புதமான விளையாட்டுக்கள் விளையாடுறாங்க, அவங்களுடைய லீலைகள் எவ்வளோ ஆனந்தமயமானதாக திவ்யமானதாக இருக்கின்ற வர்ணனை தொடர்ந்து கொடுக்கிறார் சுகதேவ கோஸ்வாமி. கிருஷ்ணர் அஃப்கோர்ஸ் தன்னுடைய கையில் புல்லாங்குழல் வாசிச்சிருக்கிறார். மற்ற கோப்பர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து பலவிதமான பாடல்கள் பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நறுமணமிக்க மலர்களை முகர்ந்து பார்க்குறாங்க. இப்படி விருந்தாவனத்தோட ரொம்ப அற்புதமான வர்ணனைகளை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் கிருஷ்ணருடைய பெருமைகளை பாடுகிறதாம். அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் எல்லாம் காதுகளுக்கு ரொம்ப இன்பம் அளிக்கக்கூடிய சப்தத்தை உண்டாக்குது. இந்த மாதிரி அங்கே வீசக்கூடிய காற்று ரொம்ப குளிர்ந்த இதமான ஒரு தென்றல் காற்றாக இருக்குது. இப்படி விருந்தாவனத்தோட ரொம்ப அற்புதமான வர்ணனை தொடர்ந்து கொடுக்கிறார். இப்போது கிருஷ்ணர் பலராமரை பார்த்து சொல்கிறார், தேவர்களால் தேவர்களில் சிறந்தவரை, தேவர்களால் வழங்கப்படும் உமது தாமரை திருவடிகளை இம்மரங்கள் தமது தலைகளை குனிந்து எவ்வாறு வணங்குகின்றன என்பதை சற்று பார்ப்பீராக. இந்த மரங்கள் எல்லாம் கிருஷ்ணரை அவருடைய திருவடிகளை பலராமருடைய திருவடிகளை தொட்டு வணங்குறதா கிருஷ்ணர் சொல்கிறார். ஏன்னு கேட்டால், அந்த மரங்களெல்லாம் நம்ம மரமாக இங்கே நின்றுட்டுருக்கமே, இதுக்கு காரணம் நம்மளுடைய அறியாமை. நம்மளை இந்த அறியாமையிலிருந்து போக்கிக் கொள்ளணுன்னா அதுக்கு பகவானுடைய திருவடிகளை விழுந்து வணங்கி நம்ம தூய்மைப்படுத்திக்கணும், நம்மளை அறியாமையிலிருந்து விடுவித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த மரங்களெல்லாம் அவரை வணங்குறதாக சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, அது மரங்கள்லாம் எல்லா மலர்களும் கனிகளும் நிறைந்து இருக்கிறதுனால அதனுடைய பாரம் தாங்காமல் அந்த கிளைகள் வருது. ஆனால் அது எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா,
அந்த மரங்கள் வந்து பகவானை இப்படி விழுந்து வணங்கி தன்னை அறியாமையிலிருந்து தன்னை போக்கிக் கொள்ளணுன்ற ஒரு எண்ணத்தோடு அந்த மரங்கள் வணங்குறதாக வர்ணிக்கப்படுது. இப்படி அந்த வர்ணனை தொடருது. இந்த மாதிரி அங்கே கிருஷ்ணர், பலராமர், கோபர்கள் எல்லாரும் வெவ்வேறு விதமான விளையாட்டுக்கள் விளையாடுறாங்க. அவங்க வெவ்வேறு இந்த பறவைகள், மிருகங்களுடைய சப்தத்தை அவங்களா அதை செய்கிறாங்க. கிளி மாதிரி கத்துறது, குயில் மாதிரி கத்துறது, மற்ற பறவைகளை போல் பாவனை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு பற்றின வர்ணனை கொடுக்குறார். அதுக்கப்புறம் இந்த கோபர்கள் எல்லாம் பலராமர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி தாளவனம்னு ஒரு வனம் பக்கத்தில் இருக்குது. அங்கே நிறைய பனை மரங்கள் இருக்குது. ரொம்ப உயரமாக வளர்ந்த நிறைய பனை மரங்கள் இருக்குது. அந்த பனை மரத்தில் நிறைய பனம்பழங்கள் இருக்குது. பனம்பழங்கள் ரொம்ப சுவையானது, ரொம்ப அருமையான நறுமணம் மிக்கது. ஆனால் அந்த வனத்தில் ஒரு அசுரன் இருக்கான், தேனுகாசுரன் சொல்லி. அவன் வந்து கம்சனுடைய அடியாள். இப்போ கம்சன் வந்து என்ன கட்டளையிட்டிருக்கான்னா, அந்த வனத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த பழங்களையும் எனக்கு தான் கொண்டு வந்து கொடுக்கணும், வேறு யாரையும் அனுமதிக்கக்கூடாது. இப்படி அவனுடைய கட்டளையின் பேரில் தேனுகாசுரன் வந்து யாரையுமே அனுமதிக்கலை. யாரும் அந்த பழங்களை வந்து சாப்பிட முடியாமல் இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா, அந்த வனத்தின் மீது பறவைகள் கூட பறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. இந்த அசுரர்கள் வந்து அதுக்கு யாரையுமே அனுமதிக்கலை. இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இந்த கோபர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணருக்கு இந்த பழத்தை நம்ம கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணருக்கு பழம் கொடுக்கணுன்றதுக்காக கிருஷ்ணரை அங்கே வர சொன்னோம்னா அவர் ஒரு வேளை மறுத்தரலாம், அதை வேணான்னு கூட நினைக்கலாம். அதனால் கோபர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பழங்கள் நம்ம சாப்பிடணுன்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்டோம்னா, ஏன்னா கிருஷ்ணருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், நம்ம என்ன பிரியப்படுறோமோ, நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த விருப்பத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு கிருஷ்ணர் விரும்புவார். அதனால் இந்த பழங்கள் நாங்கள் சாப்பிடணுன்னு சொல்லி கோபர்கள் கேட்பாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்ன, அந்த பழங்களை கிருஷ்ணருக்கு கொடுக்கணுன்றது. ஸோ இதுதான் ஒரு தூய பக்தருடைய மனநிலை. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காத எதையும் பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பப்பட மாட்டாங்க. கிருஷ்ணர் அனுபவிக்காத எதையும் பக்தர்கள் நான் அனுபவிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஆனால் அசுரர்கள் அதுக்கு நேர் மாறானவர்கள். அப்படியே இப்போ தேனுகாசுரன், கம்சன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வேறு யாரும் அனுபவிக்கக்கூடாது, கிருஷ்ணர் மட்டும் இல்லை, யாருமே அனுபவிக்கக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் அனுபவிக்கணும். இது அசுர குணம். இந்த அசுர குணம் பெரும்பாலான ஜீவன்கள் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். ஸோ இந்த கிருஷ்ணருடைய லீலைகளில் கிருஷ்ணர் வதம் பண்ணக்கூடிய இந்த ஒவ்வொரு அசுரர்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குணங்களும் கூட நம்மள்கிட்டையும் இருக்குது. இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள்கிட்டையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கிற அந்த குணம் எல்லார்கிட்டையுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த உலகத்தில் எல்லாரும் தன்னை மையப்படுத்தி வாழக்கூடிய சுயநலவாதிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தன்னுடைய நலனுக்கு, தன்னுடைய இன்பத்துக்கு தடையாக யார் இருந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்துறது கிடையாது. சொந்த குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் கூட அவங்கள
கொலை செய்கிறதுக்கும் தயங்க மாட்டேங்கிறாங்க. நெருங்கிய உறவுகளை கூட கொன்னுட்டு எப்படியாவது அந்த சொத்தை நாம் அனுபவிக்கணும், எப்படியாவது அந்த பதவியை நம்ம அனுபவிக்கணும், எப்படியாவது அந்த புகழை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது கிருஷ்ணர், பலராமர், கோபர்கள் எல்லாரும் இவர்களுடைய மனநிலை எப்படி? இவங்க கோபர்கள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னு பார்க்குறாங்க, கிருஷ்ணர் கோபர்களை திருப்திப்படுத்தணும்னு பார்க்குறாரு. இவங்க யாருக்கிட்டையுமே இங்கே சுயநலம் கிடையாது. இங்கே நம்ம எப்படி திருப்தி அடையிறது, நம்ம எப்படி சந்தோஷம் அடையிறது, அதை பற்றி மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இதுதான் வித்தியாசம், பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஸோ இப்போது இந்த மாதிரி விருப்பப்பட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லி கோபுரங்களை அழைச்சிட்டு பலராமர் அந்த காட்டுக்குள்ளே வர்றாரு. முதல்ல பலராமர் அந்த காட்டுக்குள்ளே நுழைகிறார், தாளவனத்துக்குள்ளே. உள்ளே வந்த உடனே பலராமர் ரொம்ப பெரிய பலசாலி, பெரிய அந்த பனைமரம் உயர்ந்து நிற்குது. அந்த மரங்கள் நிறைய பழங்களாக இருக்குது, பனம்பழங்கள். அப்படி பிடிச்சி உழுக்கிறார். அந்த பழங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழருது. அந்த பழங்கள் எல்லாம் கீழே விழற சத்தம் கேட்டு உடனே இந்த தேனுகாசுரன் அவன் கூட இருக்கிற மற்ற அசுரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஓடி பலராமரை தாக்குறாங்க. ஸோ பலராமரை தாக்கின உடனே பலராமர் என்ன பண்ணுறார்? அந்த தேனுகாசுரனை காலை பிடிச்சி அப்படி ஒரு சுற்றி தூக்கி மேலே எறிகிறார். அந்த மரத்தோட மேலே உச்சியில் போய் அவன் விழுறான். அவனுடைய பாரம் தாங்காமல் அந்த மரம் என்ன பண்ணுது? அப்படியே சாஞ்சி பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே மோதுது. அந்த மரம் சாஞ்சி இன்னொரு மரத்து மேலே, அப்படியே அந்த வனத்தில் இருக்கிற நிறைய மரங்கள் அப்படியே சாஞ்சி விழுறது. அந்த அளவுக்கு பலராமருடைய அந்த அடி இருக்குது. ஸோ இப்படி இந்த தேனுகாசுரன் அவ்வளோ பலசாலியாக இருந்தான், யாரையுமே அனுமதிக்காமல் இருந்தான். எந்த மிருகங்களும் பறவைகளும் கூட அந்த வனத்துக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட அந்த அசுரனை பலராமர் சும்மா அப்படி கொஞ்ச நேரத்தில் முதல் தாக்குதல்லையே அவனை முடிச்சிடுறார். இப்போது இன்னொரு பெரிய முட்டாள்தனம் இந்த அசுரர்கள்ட்ட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே முட்டாள்தனம் இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்டையும் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்னென்னா, இப்போ கண் முன்னாடி தன்னுடைய தலைவனாக கருதப்பட்ட அந்த தேனுகாசுரன் வதம் பட்டுட்டான் ஆல்ரெடி. பலராமர் ஒரு பெரும் முயற்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுலாம் ஒன்றும் பண்ணலை. தாக்க வந்தால் காலை பிடிச்சார், தூக்கி மேலே ஒரு சுற்றி அப்படி தூக்கி எறிஞ்சார், முடிஞ்சு போயிட்டான். அவ்வளோதான் பலராமரோட வேலை. இந்த அளவுக்கு ஒரு பெரிய எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் நம்முடைய தலைவனையே கொண்டுட்டார். அப்போ இவர் எவ்வளோ பலசாலியாக இருக்கணும் அப்படின்னு தானே யோசிக்கணும் ஒருத்தன் உண்மையிலேயே புத்திசாலின்னா. ஆனால் இந்த மற்ற அசுரர்கள்லாம் என்ன, அவங்க எல்லாம், அதுவும் இந்த அசுரர்கள் எல்லாரும், இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன், இவங்க எல்லாரும் என்ன வடிவத்தில் இருக்காங்க, எந்த ரூபத்தில் இருக்காங்க? கழுத ரூபத்தில் இருக்காங்க. இந்த அசுரர்கள் எல்லாரும் கழுத அப்படின்னாலே பிரபுபாதர் நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு நமக்கு. கழுத அப்படின்னா யாரை கழுதுன்னு சொல்லி திட்டுவோம்? முட்டாள்களை, அறிவில்லாதவனை, முட்டாள்களை கழுதுன்னு சொல்லி திட்டுவோம். ஸோ இந்த அசுரர்கள் எல்லாரும் அந்த மாதிரி முட்டாள்களாக இருக்காங்க.
தேனுகாசுரன் கண் முன்னாடி இப்போது கொல்லப்பட்டுட்டான். பலராமர் பெருசாக சண்டை கூட போடல. அந்த அளவுக்கு எளிதாக அவரை கொண்டிருக்கார் அப்படின்னா அப்போ இவர் எவ்வளவு பெரிய பலசாலி அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்க, இவங்க மறுபடி போய் பலராமரையும் கிருஷ்ணரையும் மற்றவர்களையும் தாக்க முயற்சிக்கிறாங்க. அப்போது அவங்க எல்லாரையும் இவங்க ஒருத்தராக கொல்றாங்க. ஸோ எல்லா அசுரர்களும் அப்படி கொல்லப்படுறாங்க. இந்த பௌத்திக உலகத்தில் மாயையின் பிடியில் மாட்டிக்கிட்டு இந்த முக்குணங்களினுடைய பிடியிலிருந்து வெளிவர முடியாமல் இந்த புலனின்பம் என்ற ஒரு பெரிய கனவோடு எத்தனையோ ஜீவன்கள் நம்ம கண் முன்னாடி அழிந்து கொண்டிருக்கிறாங்க. தினம் பார்க்குறோம். மகாபாரதத்தில் யுதிஷ்டர் மகாராஜ்கிட்ட இந்த உலகத்திலே ரொம்ப ஆச்சரியமானது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், தினம் ஒவ்வொரு க்ஷணமும் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவன்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கவே இழந்து போயிட்டுருக்காங்க. எல்லாரையும் எரித்து சாம்பலாகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்க்குற ஒருத்தரும் என்ன நினைக்கிறாங்க, நான் மட்டும் இங்கே நிரந்தரமாக இருப்பேன், எனக்கு மட்டும் சாவே வராது. அந்த எண்ணத்தில் தான் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது, பெரிய வீடு கட்டுறது, பெரிய பதவிக்கு ஆசைப்படுறது, புகழுக்கு ஆசைப்படுறது, இப்படி எல்லாத்தையும் மக்கள் நம்ம இந்த உலகத்தில் சாதிக்கணும், நம்ம பெரிய யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிடணும், நம்ம நம்பர் 1 வந்துடணும், முதல் இடத்தை பிடிச்சிடணும் அப்படின்னு பயங்கரமான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி முயற்சி எடுத்த எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சிட்டாங்க, இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வரலாறும் படிக்கிறோம். இப்போவும் கண் முன்னாடி நடந்துகிட்ருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் திரும்ப அதே வேலையை தான் எல்லாரும் செய்கிறோம். ஏதாவது மாற்றி செய்கிறோமா? குழந்தை பிறந்து இப்போ எல்லாம் 1.5 வயசு ஆகிடுச்சுனாலே கொண்டு போய் எல்கேஜி யூகேஜிக்கு முன்னாடி இப்போது ப்ரீகேஜி கிண்டர் கார்டன் அது இதுன்னு என்னமோ வந்துருச்சு இன்றைக்கி. இப்போ குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே ஸ்கூலுக்கு அட்மிஷன் வாங்குகிறாங்க. அந்த மாதிரி செய்து என்ன பலன் இருக்குது? கடைசியில் இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எதையுமே தெரிஞ்சிக்காமல் ரொம்ப முட்டாள்தனமான வாழ்க்கை. இந்த கழுதை மாதிரி. இந்த கழுதை பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெரிய முட்டாள்தனம் இந்த கழுதைக்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப கடினமாக உழைக்கும். ஆனால் எதுக்கு உழைக்கிறோன்னே தெரியாது. உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கான்றதை யோசிக்கவும் யோசிக்காது. இன்றைக்கி நிறைய பேர் நகரங்களில் வசிக்கிறவங்க கழுதையை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. எனக்கெல்லாம் அனுபவம் இருக்குது. என்னோடய சின்ன வயசில் எங்கள் ஊரில் கிராமத்தில் குறைஞ்சது ஒரு 8-10 கழுதைகள் இருக்கும். அங்கே இந்த செலவு தொழில் பண்ணக்கூடியவங்க ஒரு 4-5 வீடு இருப்பாங்க, அவங்க வச்சுருப்பாங்க. சில சமயத்தில் அந்த கழுதை மேலே நாங்கள் ஏறிட்டு சவாரி பண்ணுற மாதிரி விளையாடுறது கூட செய்திருக்கோம். அந்த கழுதை பார்த்திங்கன்னா எவ்வளவு பெரிய சுமையை தூக்கிட்டு போகும் அப்படின்னா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. பெரிய சுமையை தூக்கிட்டு போகும். எல்லாம் அந்த ஊர்லேருந்து
ஏரிக்கு வந்து ஒரு 2.5-3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ பெரிய சுமையை தூக்கிட்டு போகும். அந்த கழுதை சாப்பிட்ற அந்த கொஞ்சம் புல் வந்து ஊர் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது இந்த சுமையை தூக்கி தான் அந்த புல்லை சாப்பிட்டாகணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் இவர் என்னுடைய எஜமானர், நான் இந்த சுமையை சுமந்தாதான் எனக்கு இந்த புல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கழுதை வந்து காரணமே இல்லாமல், அவசியமே இல்லாமல் உழைக்கிறது. அதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் உழைக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் உழைச்சால் வெற்றி பெற்றலாம், உழைத்தால் உயர்வு. உழைப்பு என்றைக்குமே வீண் போகிறதில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இப்படி நிறைய பேர் நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அது மக்களும் அதை முட்டாள்தனமாக அதை செஞ்சிட்டே இருக்காங்க. ஆனால் பாகவதத்தில் நம்ம என்ன கற்றுக்கிறோம்? எப்படி நமக்கு வரக்கூடிய சந்தோஷம், துன்பம் நம்மளை தேடி வருதோ, நம்ம வந்து விரும்பாமலேயே, நம்ம அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமலேயே அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய சந்தோஷமும் வரும். நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணுன்ற கர்மா நமக்கு இருந்ததுன்னா நம்ம வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன தான் தலைகீழாக நின்னாலும் அது ஆகாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டாங்களா? உச்சத்தை அடைஞ்சிட்டாங்களா? இல்லை. எங்கேயோ அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இப்படி சொல்லலாம். விளையாட்டுத்துறையில் ஒரு 4 பேரை சொல்லலாம், 3 பேரை சொல்லலாம். தொழில்துறையில் ஒரு 2-3 பேரை சொல்லலாம். இந்த மாதிரி கீழே இருந்து மேலே வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி வராமல் இன்னமும் உழைச்சிட்டே இருக்கவங்க, உழைச்சே முடிஞ்சு போனவங்க எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர். ஆனால் அதை யாருமே பார்க்கறது கிடையாது. யாரோ ஒரு பில் கேட்ஸ், யாரோ ஒரு சுந்தர் பிச்சை, யாரோ ஒரு இந்த மாதிரி ஒரு சிலர் தான் வந்து உச்சத்தை அடைஞ்சோம். அப்படியே நீங்கள் பேரளவில் அந்த உச்சத்தை அடைஞ்சால் கூட சாஸ்திரத்துப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா அது வெற்றியே கிடையாது. ஏன்னா பௌத்திகமான செயல்கள் எதுவுமே வெற்றிகரமான செயல்கள் கிடையாது. எல்லாமே தோல்வி தான். பௌத்திகத்தில் நீங்கள் எந்த நிலையை அடைஞ்சாலும், நீங்கள் அமெரிக்க அதிபர் ஆனால் கூட இந்த உலகத்திலேயே ரொம்ப செல்வாக்குள்ள செல்வந்த நாடாக கருதக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் ஆகிறது தான் பெரிய நிலை. அதை விட பெருசாக ஏதாவது இருக்கா? ஆனால் அதுவும் கூட தோல்வி தான். அதுவும் கூட வெற்றி கிடையாது. இந்த உலகத்தில் பௌத்திகமான செயல்கள் எதுவுமே வெற்றி கிடையாது, எல்லாம் தோல்வி தான். அப்போது இந்த மாதிரி அர்த்தம் இல்லாமல் உழைக்கிறதுன்றது வந்து இந்த கழுதையோட ஒரு குணம். அதை இன்றைக்கி நிறைய மக்கள்கிட்ட நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த தேனுக்கா மற்ற அசுரர்கள் எல்லாரும் வதம் செய்யப்பட்ட பிறகு இப்போ கிருஷ்ண பலராமர் எல்லாரும் சேர்ந்து திரும்ப அவங்களுடைய லீலையெல்லாம் முடிச்சுட்டு பிருந்தாவனத்துக்கு வராங்க. அதை பற்றின வர்ணனை தான் இன்றைக்கி ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிருஷ்ண கமல பக்திராட்ச புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம். ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இங்கே இருக்குது. கிருஷ்ணா முதல்ல நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி நம்முடைய ஆச்சாரியர் வந்து ரொம்ப அற்புதமான விளக்கங்களை கொடுக்குறார்.
என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல இந்த தாளவனத்தில் இந்த லீலைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போது இந்த கோபர்கள் கிருஷ்ணர் எல்லாரும் உட்பட அவங்க பிருந்தாவனத்துக்கு திரும்பி வராங்க அப்படின்னாலும் கூட இங்கே ஸ்லோகத்தில் ஃபஸ்ட்டு கிருஷ்ணரை குறிப்பிடப்பட்டது. கிருஷ்ண கமல பத்ராட்ச. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி சொல்கிறார், ஏன்னா கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக எல்லா கோபியர்களும் காத்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்க காலையில் போனால் சாயங்காலம் தான் திரும்பி வராங்க. ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் கிருஷ்ணரை பார்க்க முடியாமல் பிரஜவாசிகள் எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்க. அவரை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பிரிவினால் அவங்க துயரத்தில் இருக்காங்க. அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா அப்போது அவங்க எல்லாரும் கிருஷ்ணருக்காக தான் காத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பிரஜவாசிகள் குறிப்பாக கோபியர்கள் எல்லாரும் காத்துட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கிருஷ்ணர் தான் எல்லா விஷயத்துலையுமே முதன்மையானவராக இருக்கிறார். ஸோ அதனால் குறிப்பாக அவரை பிரஜத்திற்கு திரும்புவதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரஜவாசிகளுக்கு அது மகிழ்ச்சியை தரும். ரெண்டாவது, இங்கே இந்த கிருஷ்ணா என்ற வார்த்தை எல்லா வசீகரமும் கொண்டது அப்படின்னு நம்ம பல முறை கேட்டிருக்கோம். ஸோ இப்போது அதே மாதிரி இங்கே கிருஷ்ணர் அனைவரின் இதயங்களையும் ஈர்க்கும் தனது சக்தியை வெளிப்படுத்தி அவர் கமல என்ற தொடங்கும் வார்த்தைகளால் குறிப்பாக தெளிவுபடுத்தப்படுகிறார். கமல பத்ராட்ச என்ற வார்த்தையால் அவரது அழகு வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ எப்படி அவர் கவர்ச்சிகரமானவராக ஈர்ப்புடையவராக இருக்கிறார் அப்படின்னா, கமல பத்ராட்ச, கமல அப்படின்றது தாமரை. ஸோ கிருஷ்ணருடைய அழகை வர்ணிக்கும் போது சாஸ்திரங்களில் நிறைய நூற்றுக்கணக்கான இடங்களில் நம்ம இதை பார்க்கலாம். தாமரையோடு ஒப்பிடுறது உண்டு. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம், குந்தி தேவியுடைய பிரார்த்தனையில். யாருக்காவது தெரியுமா? நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஸோ அங்கே குந்திதேவி என்ன சொல்கிறாங்க, தாமரை போன்ற நாபியையும் எப்பொழுதும் தாமரை பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவரும் தாமரை போ குளிர்ந்த பார்வையை உடையவரும் தாமரைகள் பொறிக்கப்பட்ட பாதங்களை உடையவருமான தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன்னுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ரொம்ப பிரபலமானது ஸ்லோகம் நம்ம தினசரி தர்சனத்தின் போது பகவானை தரிசிக்கும் போது பாடுறோம். பிரம்ம சம்ஹிதாவிலிருந்து வேணும் கனந்தம் அரவிந்த தலாய தாக்ஷம். அரவிந்த தலாய தாக்ஷம், அக்ஷன்னா கண்கள், அரவிந்த அப்படின்னா தாமரை. ஸோ தாமரை போன்ற கண்களை உடையவர் வேணும் கணந்தம், அவர் புல்லாங்குழல் வாசிக்கிறார். இப்படி நிறைய இடங்களில் ஸ்ரீமத் பாகவத்தில் இன்னொரு இடத்துல தஸ்யாரவிந்த நயனஸ்ய பாதாரவிந்த கிஞ்சல்க மிஸ்ர துளசி மகரந்த வாயுன்னு 3வது ஸ்கந்த பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அரவிந்த நயனாலும் கண்கள், தாமரை போன்ற கண்களை உடையவர். அதே மாதிரி பாதாரவிந்த, அவருடைய பாதங்களும் தாமரை போன்ற பாதங்கள். இப்படி பகவானுடைய ஒவ்வொரு அங்கங்களும்
அவர் அணிந்திருக்கக்கூடிய மாலை எல்லாமே தாமரையோடு ஒப்பிடப்படுது. தாமரையோட அழகை ஒத்திருக்கிறதாக வர்ணிக்கப்படுது. ஸோ ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விதத்தில் இந்த தாமரையோடு ஒப்பிடுறது அபராதமாகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால், தாமரை என்பது ஒரு பௌத்திகமான விஷயம். கிருஷ்ணருடைய ரூபத்தோடு, கிருஷ்ணருடைய அங்கங்களோடு அதை ஒப்பிடுறதுன்றது அபராதத்துக்குரியது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஏன் சாஸ்திரங்களில் ஏன் இவ்வளவு இடங்களில் திரும்ப திரும்ப தாமரையோடு ஒப்பிட்டு வர்ணிக்கப்படுதுன்னா, ஏன்னா இந்த உலகத்தில் அதை விட ஒரு அழகான ஒரு சிறந்த விஷயம் வேறு எதுவும் கிடையாது. இருக்கிறதுலே சிறந்த அழகான கவர்ச்சியான ஒரு விஷயம்னா அது தாமரை. எல்லாருக்கும் பிடித்தமானது, பிரியமானது, ரொம்ப மென்மையானது, நல்ல வாசனையுடையது. ஸோ அதனால் அந்த தாமரையோடு ஒப்பிடப்படுது. ஸோ வேறு வழி இல்லை, இருக்கிறதுலே சிறந்தது. ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா? இந்த உலகத்தோட எதையுமே நம்ம புரியாத விஷயத்தை புரியணும் அப்படின்னா, அப்போது அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா தான் நமக்கு இப்படி இது மாதிரி அப்படின்னு நமக்கு புரிய வருது. ஸோ அதனால் நிறைய நம்ம இந்த மாதிரி உதாரணங்கள் கொடுக்கப்பட்டால் கூட அது உண்மையிலேயே கிருஷ்ணருடைய நாபியும் சரி, அவருடைய கண்களும் சரி, அவருடைய பாதங்களும் சரி, அல்லது எந்த பாகமும் இதை விட இன்னும் பல ஆயிரம் தாமரைகள் சேர்ந்தாலும் அதுக்கு இணையாக முடியாது. ஆனாலும் இப்படி வர்ணிக்கிறத தவிர நமக்கு பெருசாக இங்கே வேறு எந்த வாய்ப்பும் இல்லை. ஸோ அதனால் இங்கே கிருஷ்ணா கமல பத்ராட்ச என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி பகவானுடைய இந்த பெருமைகளை, அவருடைய உன்னதமான இந்த நாம ரூப குண லீலைகளை பற்றி புகழ்ந்து பாடுறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து புண்ணியஸ்ரவண கீர்த்தனம். இதே வாக்கியம் இதே மாதிரி முதல் காண்டம் பாகவதத்துலேயும் இருக்குது. புண்ணியஸ்ரவண கீர்த்தனம் ஸ்ரண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தனம். இருக்கிறதுலே புண்ணியமான செயல் அப்படின்னா அது கிருஷ்ணருடைய நாம ரூப குண லீலைகளை பற்றி கேட்பதும் பாடுவதும் ஸ்ரவண கீர்த்தனம். கிருஷ்ணருடைய உபதேசங்களை கேட்கறது, கிருஷ்ணரை பற்றிய கதைகளை கேட்கறது, இது எல்லாமே ரொம்ப புண்ணியமானது. ஏன்னா இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் கிருஷ்ணரை பற்றியது அப்படின்னும் போது இது கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டது கிடையாது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொருளுரையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதை கேட்கறது மூலமாக என்ன ஆகிறது, நம்ம தூய்மை அடைகிறோம். சேத்தோதர்ப்பணமார்ஜுனம் பவ மகாதாவாக்னி நிர்வாபனம். நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு சிறந்த வழி, குறிப்பாக இந்த கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனம் வழிமுறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹரிநாமன்றது என்ன? கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டதல்ல. அபின்னத்வாம் நாம நாமினோம். கிருஷ்ணரும் அவருடைய நாமமும் வேறு வேறானதல்ல. அப்போது நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வசக்தி. சர்வசக்தி பகவானுடைய நாமத்தில் எல்லா சக்திகளையும் பகவான் உள்ளடக்கியிருக்கிறார். அப்போது அது கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் கிருஷ்ணரை சார்ந்த எந்த விஷயங்களும், அவருடைய நாமம் ரூப குணம் லீலைகள், அவருடைய சங்கத்தினர்கள், அவருடைய தாமம், இப்படி எல்லாமே தெய்வீகமான நிலையில் இருக்குது. அதை பற்றி புகழ்ந்து பாடுவது இருக்கிறதுலே மிக சிறந்த புண்ணியமான செயல். ஆனால் அதை விட்டுட்டு
இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம தற்பெருமை, நம்மளை பற்றி பெருமைப்படுத்திக்கிறோம், நம்ம பெருமையாக பேசிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். நான் எவ்வளோ பெரியவன், நான் எவ்வளோ சிறந்தவன் அப்படின்னு நம்முடைய பெருமைகளை பேசுகிறதுக்கு தான் நம்ம இந்த பௌதிக உலகத்தில் எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தற்பெருமை பேசுகிறதுன்றது யார் செய்வாங்க? அல்லது இந்த மாதிரி பௌத்திக தளத்தில் இருக்கிற இன்னொருத்தரை புகழ்ந்து அப்படியே புகழ்ந்து பேசினா கூட இன்னொரு இந்த மாதிரி அறிவில்லாத ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை வாழக்கூடிய இன்னொரு பௌத்திகவாதியை தான் புகழ்ந்து பேசுவாங்க. பாகவதம் என்ன சொல்லுது? வித் வராக ஸ்ட்ரக்கராகி, இந்த 4 விதமான மிருகங்களை சொல்லப்படுது. அதில் ஒன்று கழுதையும் இருக்குது, ஒட்டகம், பன்றி, நாய். இதெல்லாம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான மிருகங்கள் யாரை புகழ்ந்து பேசுறது? அந்த மாதிரி மிருக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிறது, அல்லது தன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தற்பெருமை பேசிக்கிறதுனால பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்திலிருந்து வெளியேறதுக்கு பதிலாக மேலும் மேலும் இந்த உலகத்திலே நம்ம பந்தப்பட்டுகிட்டே போகிறோம். இங்கேருந்து வெளியேறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிட போகுது. அதனால தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனை ஹிருதாந்தஸ்தோ ஹியபாத்ராணி, நம்ம இதயத்தை அபத்தங்கள்லேருந்து அனர்த்தங்கள்லேருந்து தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயம் பகவானை பற்றி கேட்குறது, பகவானை பற்றி பேசுறது. ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் எப்பவும் நம்ம பக்தர்களை வாங்க, தினசரி வாங்க, பாகவதம் கேளுங்க, தினசரி பகவத்கீதை வகுப்புக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்திட்டே இருக்கும். ஸ்ரவணம் பண்ணுறதை பற்றி சாஸ்திரங்களில் நிறைய இடத்துல வலியுறுத்தப்படுது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்ற தத்ஸ்ரேணும், என்னை பற்றி கேளு அப்படிங்கிறார். அதுவும் எப்படி கேட்கணுங்கிறாரு? மயா சக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயா சம்சயம் சமக்ரமா இதாக்ஞா சசி தத்ஸ்ரேணும். என் மீது பற்றுதல் கொண்ட மனதோடு, என்னை பற்றிய முழு உணர்வோடு நீ என்னை பற்றி கேளு அப்படிங்கிறார். அப்போது அசம்சயம் சமக்கிரமம் நம்ம கிருஷ்ணர் யாருன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது, பௌத்திகமான விஷயங்கள். ஆனால் அது எல்லாம் நம்மளை என்ன பண்ணுது? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறது எப்படி தவளை சத்தம் போட்டு என்ன பண்ணுது? தன் மரணத்தையே அழைக்கிறது, வா வான்னு. தவளை சத்தம் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? பாம்பு வரும், பாம்பு அப்படியே கவிட்டு போயிடும். பாம்பை வா வா நான் இங்கே தான் இருக்கேன்னு அதை எப்படி கூப்பிடுதோ அது மாதிரி தான் நம்ம கிருஷ்ணரை பற்றி பேசாமல் வேறு எதையாவது பேசுகிறோம். கிருஷ்ணரை பற்றி கேட்காம நம்ம வேறு எதையாவது கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, அப்போது நம்முடைய காதுகள்லாம் இந்த பாம்பு புத்து மாதிரி ஒரு ஓட்டை இருக்குது, அவ்வளோதான். அதில் ஏதாவது பிரயோஜனமானதாக இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அது ஆபத்து நிறைந்தது. அதில் கை விட்டிங்கன்னா என்ன ஆகும்? பாம்பு கடிச்சு அது செத்து போயிடுவோம். அதுதான் இதுதான் நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு தான் நம்ம வலியுறுத்துகிறோம், வாங்க வாங்க வாங்க, கேளுங்க கேளுங்க. ஆனால் நம்ம இல்லை அதை விட பெருசாக நமக்கு தெரியும், அல்லது அதை விட ரொம்ப முக்கியமான வேலை நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சாலோ அல்லது இதை விட முக்கியமான வேலை வேறு ஏதோ இருக்குதுன்னு நினச்சாலோ அப்போ நம்ம இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பு எத்தனை கோடிக்கணக்கான மக்களில் யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இங்கே சேலத்தையே எடுத்துக்கோங்க, எத்தனை லட்சம், கிட்டத்தட்ட 10-12 லட்சம் மக்கள் இருக்காங்க. 12 லட்சம் பேரில் ஒரு 200 பேர் 250 பேருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ ஒரு அரிதான ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த மாதிரி இன்னும் உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய கதையெல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இங்கே ரொம்ப அற்புதமாக நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்படுது. கிருஷ்ணருடைய ஒவ்வொரு செயல்லையும் எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குது, எவ்வளவு விவரங்கள் இருக்குது அப்படின்றத நமக்கு ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப அழகாக விவரிக்கிறாங்க. இந்த கோபியர்கள் எப்படி கிருஷ்ணருக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, காத்துட்ருக்காங்க கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கிருஷ்ணருடைய லீலைகளை பாடுறதை கேட்குறதுக்கும் அவங்க அவ்வளோ ஆர்வத்தோடு இருக்காங்க. எல்லாரும் தினமும் கிருஷ்ணரை பற்றியே பேசுகிறாங்க, கேட்குறாங்க. ஏன்னா அது திவ்யமானதுன்றதுனால அவங்களுக்கு சலிப்பே வர்றது கிடையாது. ஆனால் பௌத்திகமான விஷயங்களை நம்ம இங்கே கேட்கும்போது அது அப்படி கிடையாது, சலிச்சு போயிடுது. என்ன தான் சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் பாடலாக இருந்தால் கூட ஏன்னா ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் அதிகபட்சம் கேட்க முடியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெறுத்து போயிடும். அது கேட்டாலே கோபம் வரும், எரிச்சலாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். சில பிரபர் அதனால தான் சொல்லுவார், நம்ம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு 24 மணி நேரமும் வாழ்க்கை முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதில் பிரச்சனையே இல்லை. எந்த அளவுக்கு அதிகம் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு உற்சாகம் கிடைக்கும், அந்த அளவுக்கு உத்வேகமாக நம்ம செயல்பட முடியும். ஆனால் இதே நீங்கள் பௌத்திகமான ஒரு சப்தத்தை சொல்லி பாருங்கள், கோகோ கோலா 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 கோகோ கோலா சொல்லிகிட்டே இருப்பீங்களா? பைத்தியம் பிடிச்சிரும் இல்லையா? ஒரு 1/2 மணி நேரம் ஏன் வீணடிக்கிறீங்க, பெட்டர் நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். அது சொல்லி அதை வேறு நேரத்தை வீணடிச்சு எப்படியும் பைத்தியம் ஆக போகிறது உறுதி இல்லையா? ஸோ இந்த கோபர்கள் எல்லாரும் கிருஷ்ணருடைய பெருமைகளை பாடுறதில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க, தொடர்ந்து பாடுறாங்க, கேட்குறாங்க. பிரஜவாசிகள் எல்லாரும் ஆர்வத்தோடு இருக்காங்க. அப்போது இந்த பக்தி பயிற்சியில் ஈடுபடக்கூடிய நம்மளும் அவங்கள பார்த்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்களில் நமக்கு வழிகாட்டுறாங்களோ அதைப்படி நம்ம செயல்பட விரும்பணும். அதை விட்டுட்டு நம்ம இங்கே இந்த பௌத்திக உலகத்தில் நம்மளை சிறந்தவங்களாக காட்டிக்கணும், நம்ம குறையே இல்லாதவங்க, நம்ம தவறே பண்ணாதவங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம சிறந்தவங்க நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எதையும் கற்றுக்கவே முடியாது. எனக்கு தெரியும்னு நினைக்கும்போது கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. குறிப்பாக நமக்கு பக்தர்கள் என்ன வழிகாட்டுறாங்களோ அதை நம்ம கடைபிடிக்க முயற்சிக்கணும். நமக்கு ஒரு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறையை சுட்டி காட்டுறாங்க, நம்மளை திருத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கணும். இன்னொரு குணம், இந்த கழுதிக்கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்ன அப்படின்னா பிடிவாத குணம். நீங்கள் என்ன தான் அந்த கழுதை பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அப்போ கூட அதை போக சொல்லி
அந்த கழுதையை விரட்டினா கூட அது போகாது, போட்டு அடின்னு அடிப்பாங்க. அப்போ கூட அது அப்படியே பிடிவாதமாக நின்றுட்டே இருக்கும் ஒரு இடத்துல. சில சமயத்தில் அதை நகர்த்துறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி சிலர் பிடிவாதம் பிடிப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய செயல் சரியில்லை அப்படின்னு நம்ம மூத்த பக்தர்களோ அல்லது நம்ம குருவோ நமக்கு சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கணும். இல்லை நான் தான் சரின்னு திரும்ப திரும்ப நம்மளை சரியானவங்கன்னு நிலைநாட்டுறதுலே நம்ம பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. நான் தப்பே செய்யாதவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் நம்ம பக்தியில் எதையுமே கற்றுக்கவே முடியாது. மறுபடியும் இந்த கழுதை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும். மறுபடியும் வாழ்க்கையை அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து இங்கே மறுபடியும் இதே பௌதிக உலகத்தில் நம்ம பிறந்து மறுபடியும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் இது எல்லாத்திலிருந்து விடுபட்டு நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்தி எல்லா அபத்தங்கள்லேருந்தும் ஹிருதந்தஸ்தோ ஹேபாத்திரானி எல்லா அபத்திரங்கள்லேருந்தும் நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான சிறந்த வழி இந்த பகவானை பற்றி கேட்குறதும் பேசுகிறதும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக துர்தைவ மீதிருஷம் இஹாஜனி நானுரா நமக்கு அதில் ஈர்ப்பு இல்லாமல் இருக்குது. ஏன்னா இன்னமும் நமக்கு ஊர்கதை பேசுகிறதுல இருக்கிற விருப்பம் கிருஷ்ண கதை பேசுகிறதுலையோ கேட்குறதுலையோ இல்லை. நம்மளை பற்றி யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதையே நினச்சி புலம்பி சாப்பிடாமல் தூங்காமல் எப்படி நம்மளை பற்றி குறை சொல்லலாம், எப்படி நம்மளை பற்றி தப்பாக சொல்லலாம்? தப்பை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய முக்தி அடைந்த குறையே இல்லாத பக்குவமான ஜீவாத்மாவா என்ன? இன்னும் இந்த பௌத்திக உலகத்தில் தானே இருக்கும், இந்த பௌத்திக சரீரத்தில் தானே இருக்கும். அப்போ தவறு செய்கிறது இயல்பான விஷயம் தானே. அப்போ தவறு செஞ்சால் திருத்தறத்துக்கு தானே நம்ம அதிகாரிகள் இருக்காங்க, அதுக்கு தானே நமக்கு குரு இருக்கார். அப்படி இல்லைன்னா அப்புறம் நம்ம வாழ்கிற அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நம்மளை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா அப்போ நீயே இதை பயிற்சி பண்ணுற. கிருஷ்ணர் எனக்கு அறிவுரை சொல்ல வேணாம், குரு எனக்கு அறிவுரை சொல்ல வேணாம், கோயில் தலைவர் எனக்கு அறிவுரை சொல்ல வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா அப்போ நீயே இங்கே இருக்க. இங்கே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இல்லையா? அந்த மாதிரி பிடிவாதம் இல்லாமல் முட்டாள்தனமாக உழைக்காமல் இந்த கழுதை குணங்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்தி நம்ம கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட்டு ஆனந்தமாக வாழ வேண்டியவர்கள். நம்ம எல்லாரும் எப்படி இங்கே கோபர்கள் என்ன கிருஷ்ணருடைய பெருமைகளை பாடி அவங்க அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேதனைப்படுறாங்கன்னா இங்கே சொல்லியிருக்கு இல்லை. அவங்க எல்லோரும் ஆனந்தமாக இருக்காங்க. அவங்களெல்லாம் யாரோ பின்னாடி சாட்டை வச்சு இல்லை நீங்கள் கிருஷ்ணரை பற்றி பாடுங்க பேசுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி செய்ய வைக்கிறாங்களா? இல்லை, அவங்களா விரும்பி செய்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குது. அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துது. கிருஷ்ணரை திருப்தி அடைகிறத பார்த்து இவங்க ஆனந்தம் அடைகிறாங்க. இதுதான் ஆனந்தம் அடைகிறதுக்கு வழி. கிருஷ்ணர் இல்லாமல் நம்ம ஆனந்தம் அடையணும்னு நினச்சோம்னா அது அசுரத்தனம் ஆகிடுது, அசுர குணம் ஆகிடுது. அப்போ அது சாத்தியமே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த லீலைகள் இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் இந்த ஒரு சின்ன லீலை மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்றதை கற்றுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அதுக்கான வாய்ப்பு தான் இந்த
கிருஷ்ண பக்தி இயக்கம் நமக்கு கொடுக்கறது. அதை திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும். தொடர்ந்து பாகவதம் பகவத்கீதையிலேருந்து நம்ம கேட்க கேட்க நம்ம இதயத்தை நம்ம தூய்மைப்படுத்திக்க முடியும். இல்லைன்னா வேறு வழியே கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की, श्रील प्रभुपाद की।